கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, யார் நற்சாட்சி பெற்றார்கள். இந்த நாளில் கூட அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் கூட பாருங்க, வேதாகமத்தில் அநேகர் நற்சாட்சி உள்ளவர்களாய் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னாலே சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான். முன்னாடி நம்ம என்ன பண்ணிருப்போம்? பாவம் செய்திருப்போம், முன்னாடி நம்ம கோவப்பட்டிருப்போம், முன்னாடி நம்ம கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டிருப்போம், முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்திருப்போம். எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அவருடைய பிள்ளையாய் நாம் மாறினோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டாக வேண்டுமா? ஒரு நற்சாட்சி உண்டாக வேண்டும். நம்மை குறித்து அநேகர் சாட்சி சொல்லக்கூடியவர்களாய் நாம் மாற வேண்டும். வேதாகமத்துல பாருங்க, அநேகரை பற்றி தேவன் என்ன பண்ணிருக்காரு? சாட்சி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்மை பற்றி யார் சாட்சி கொடுப்பாங்க? நம்ம கணவரே நம்மை பற்றி என்ன பண்ண மாட்டாங்க? சாட்சி சொல்ல மாட்டாங்க. நம்ம பிள்ளைகள் நிறைய பேர் பாருங்க குறைவாய் பேசி கொண்டிருப்பாங்க. காரணம் என்ன? சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட தேவ பிள்ளைகளே, நாம் நற்சாட்சி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நற்சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆகவே தான் எடுத்து வாசிப்போம். 3 யோவானின் புஸ்தகம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர்கள். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் பாருங்க, இந்த ஒரே வசனத்துல தான் இந்த தேமேத்திரியை பற்றி எழுதப்பட்டிருக்கும். நீங்க முழு வேதாகமத்தையும் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், முழு வேதாகமத்துல இந்த ஒரு இடத்துல தேமேத்திரியை பற்றி நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, தேமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தினாலும் என்ன பண்ணிருக்காராம்? அவர் நற்சாட்சி பெற்றவராய் காணப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இங்க தேமேத்திரியை பற்றி பார்க்கிறோம். அவர் எல்லாராலும் என்ன பண்ணிருக்காராம்? நற்சாட்சி பெற்றவராய் வாழ்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அப்போஸ்தலனாக யோவான் வாழ்ந்த நாட்கள்ல இவர் மறைமுகமாக தேவனுடைய வழியில நடந்து தேவனுக்காக சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். அநேகருக்கு சத்தியத்தை அறிவித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு மகனாய் வாழ்ந்திருக்கிறார். ஆகவே தான் தேமேத்திரியை பற்றி சொல்றாரு, தேமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவராய் இருந்தார். அது மாத்திரம் அல்லவாம், சத்தியத்தினாலும் என்ன பண்ணிருக்காராம்? நற்சாட்சி பெற்றவராய் வாழ்ந்திருக்கிறார். அதற்கு நாங்களே என்ன பண்ணிருக்கிறோம்? சாட்சிகளா இருக்கிறோம் என்று சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் போகக்கூடிய ஆலயத்துல, இன்றைக்கு நீங்கள் வாழக்கூடிய பகுதியில, உங்க வீடுகள்ல நம்மை பற்றி சாட்சி சொல்றாங்களா? உங்களை குறித்து சாட்சி சொல்றாங்களா? முதலாவது யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. நாம் எப்படி வாழ வேண்டுமா? எல்லாராலும் நற்சாட்சி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. தேமேத்திரியு மாத்திரம் இல்லைங்க, வேதாகமத்தில் எத்தனையோ பேர் நற்சாட்சி உள்ளவர்களாய் வாழ்ந்திருக்கிறாங்க. எடுத்து வாசிப்போம். எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தது போல. ஹல்லேலூயா. இங்க ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு மோசேயை குறித்து. தேவனுடைய வீட்டில் எங்கும் என்ன பண்ணிருக்காராம்? உண்மையுள்ளவராய் வாழ்ந்திருக்கிறார். ஆகவே பாருங்க தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால், நற்சாட்சி பெற்றவர்களாய் வாழ வேண்டும். ஒருத்தர் 2 பேர் சொல்லக்கூடாதுங்க. எல்லாராலும் நம்ம எப்படி இருக்கணுமா? நற்சாட்சி பெற்றவர்களாய் வாழ வேண்டும். இங்கே மோசேயை பற்றி ரொம்ப அழகா தேவன் சொல்றாரு, மோசே தேவனுடைய வீட்டுல எங்கும் எப்படி இருந்தாராம்? உண்மையுள்ளவராய் வாழ்ந்தார். எங்க போனாலும் தன்னுடைய உண்மை தன்மையை வெளிப்படுத்தக்கூடியவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் எப்படி இருப்போம் தெரியுமா? ஆலயத்துக்குள்ள வந்தா மாத்திரம் என்ன பண்ணுவோம்? நல்லா ஜெபிப்போம், நல்லா கையை தட்டி பாட்டு பாடுவோம், அந்நிய பாஷைகளை பேசுவோம், நல்ல வார்த்தைகளை கேட்போம், நல்ல வார்த்தைகளை பிரசங்கிப்போம், எல்லாமே செய்வோம். ஆனால் வீட்டுக்கு வந்தோடனே நம்ம காரியங்கள் என்ன பண்ணுது? ஆலயத்தில் இருக்கும்போது மட்டும் என்ன பண்றாங்க? ரொம்ப அமைதியா இருக்காங்க, ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கிறாங்க. ஆனா வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்றாங்க? அவருடைய சுயரூபத்தை வெளிப்படுத்துறாங்க. அப்ப பாருங்க, சாட்சி என்ன பண்ணுது? அந்த இடத்துல கெட்டு போகுது. ஒரு சிலர் பாருங்க, பயங்கரமா அந்நிய பாஷைகள் எல்லாம் பேசிட்டு எல்லா காரியங்கள் தேவனை பயங்கரமா மகிமைப்படுத்திட்டு கொழா கிட்ட வருவாங்க, சண்டை போடுவாங்க. பாருங்க, அவங்கள பார்த்தோன்னே என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் சர்ச்சுக்கு போதான். அப்ப என்ன? சாட்சி கெட்டு போகுது. அப்ப தேவன் சொல்றாரு, எல்லாரும் நம்ம எப்படி இருக்க வேண்டுமா? நற்சாட்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மோசேயை பற்றி கர்த்தர் சொல்றாரு, அவன் தேவனுடைய வீட்டுல எங்கும் எப்படி இருந்தாராம்? உண்மையுள்ளவராய் காணப்பட்டாராம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட நாமளும் அப்படி உண்மையுள்ளவர் என்பதை நாம் என்ன பண்ணோம்? பெயர் பெறக்கூடியவர்களாய் வாழ வேண்டும். தேமேத்திரியை போல எல்லாரும் நம்ம எப்படி இருக்கணுமா? நற்சாட்சி பெற்றவர்களாய் வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, எபிரேயர்
எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, விசுவாசத்தினாலே ஆபேல் என்ன பண்றாராம், காயினுடைய பலியை பார்க்கிலும் பெஸ்டான ஒரு பலியை என்ன பண்ணிருக்காரு, தேவனுக்காக செலுத்திருக்கிறார். ஆகவே அவர் நீதிமான் என்று கர்த்தர் என்ன பண்றாராம், அவருக்கு பெயர் சுட்டுகிறார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஆபேல் தன்னுடைய காணிக்கை நிமித்தமாக அவன் நீதிமான் என்று விளங்க செய்கிறார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆபேலை குறித்து தேவனே சாட்சி சொல்றாரு. அவன் எப்படிப்பட்டவரா, அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நம்முடைய காணிக்கைகளை குறித்து தேவன் என்ன பண்ணணும், சாட்சி சொல்லணும். இன்றைக்கு நாம நிறைய நேரத்தில் பாருங்க, நம்ம விதைக்கிறது எல்லாரும் தெரியணும் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருப்போம். அப்படி இருக்காதபடிக்கு நம்முடைய பலிகள் தேவனுக்கு உண்மையுள்ளதாய் காணப்பட வேண்டும். காணிக்கைகளை மாத்திரம் அல்லங்க, உங்களுடைய இருதயத்திலிருந்து உண்மையுள்ள துதி பலிகளையும் நன்றி பலிகளையும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ணணும், தேவனுக்கு செலுத்தக்கூடியவர்களாய் வாழ வேண்டும். ஆபேல் தன்னுடைய காணிக்கை நிமித்தமாய் அவர் எப்படின்னா நீதிமான் என்று ஒரு பெயர் பெற்றது போல இன்றைக்கு நாமளும் எப்படி பெயர் பெறணுமாம், நீதிமான்கள், நீதிமான் என்று சொல்லி அநேகரால் என்ன பண்ணும், பெயர் பெறக்கூடியவர்களாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு தேவன் என்ன பண்ண, உங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். இவர்கள் எல்லாம் வேதாகமத்தில் நற்சாட்சி பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நல்ல சாட்சிகளை நாம் என்ன பண்ணணும், மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். நம்மை பார்த்தா அநேகர் சாட்சி சொல்லணும், இவங்களாங்க முன்னாடி இப்படி இருந்தாங்க, ஆனா இன்றைக்கு அவர்கள் வேற மாதிரி மாற்றப்பட்டிருக்காங்க, தேவனுக்காக இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அவங்க ரொம்ப உண்மையுள்ளவங்க, அவங்க தேவனுக்காக அப்படி ஓடக்கூடியவங்க, அப்படி கொடுக்கக்கூடியவங்க, தேவனுடைய ஊழியத்தை அப்படி எடுத்து செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், நம்மளை பார்த்து பேசக்கூடியவர்களான மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் தெரியுமா, நற்சாட்சி உள்ளதாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு பைபிளில் எத்தனையோ பேர் என்ன பண்ணுறாங்க, நற்சாட்சிகளாய் வாழ்ந்திருக்கிறாங்க. இன்னும் நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போய் கொண்டிருக்கலாம். எடுத்து வாசிப்போம். அதிலேயே எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான், அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்ந்ததென்று விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஹல்லேலூயா. இங்க ரொம்ப அழகா நோவாவை குறித்து கர்த்தர் என்ன பண்ண ஒரு சாட்சி கொடுக்கிறார். அவன் என்ன பண்றாராம், நீதிக்கு விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு என்ன பண்றாராம், ஒரு சுதந்திரவாளியாய் மாற்றப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டு பார்க்குற பூமியெல்லாம் பார்க்குற எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பாவம் செய்கிறாங்க, ஜலத்தினால் என்ன பண்ண போகிறேன், தேசத்தை அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டு ஒரு காரியத்தை சொல்கிறாரு. ஆனால் நோவா மாத்திரம் என்ன பண்ணுறாரு, தேவன் மேலே ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மகனாய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. இப்போ காணப்பட்டதுனால பாருங்க, தேவன் சொல்றாரு, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணிச்சான், கிருபை கிடைத்தது என்று சொல்றார். எல்லாருக்கிட்டே சொல்றாரு. நோவா போயிட்டு சொல்றாரு, தேசத்தை என்ன பண்ண போறாரு, ஆண்டவர் ஜலத்தினால அழிக்க போற, எல்லாரும் பேழைக்குள்ள வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. யார் என்ன பண்ற, கேட்கிற மாதிரி தெரியவே இல்லை. ஆனால் நோவா பாருங்க, அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் தேவனுடைய சமூகத்துல தேவனை விசுவாசிக்க கூடியவர்களா இருந்தார்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால அவன் நீதிக்கு சுதந்திரவாளியாய் மாற்றப்பட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் காக்கப்படுவது மாத்திரமல்ல, தன் குடும்பத்தாரையும் காக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நோவாவுக்கு ஒரு பெயரை தேவன் சொல்றாரு, அவன் நீதிக்கு விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியாய் மாற்றப்பட்டார். இன்றைக்கு நம்மளை பார்த்து தேவன் அப்படி சொல்ல முடியுமா? இன்றைக்கு அவர் யாரா, நீதிக்கே ஒரு சுதந்திரவாளியாம். ஹல்லேலூயா. அப்போ அந்த அளவுக்கு தன்னை நீதிமானாய் காத்து கொண்டிருக்கிறார், உத்தமனாய் வாழ்ந்திருக்கிறார். ஆகவேதான் நோவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு கூட நாம இப்படிப்பட்ட நல்ல சாட்சிகளை என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும். நோவாவை போல நானும் விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு நான் சுதந்திரவாளியாய் மாற்றப்படணும் ஆண்டவரே. அப்ப பாருங்க, மேல ரொம்ப அழகா சொல்றார், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, ஹல்லேலூயா, ஒரு காணாத ஒரு காரியத்தை தேவ எச்சரிப்பு பெற்றுக்கொண்டு அதனால் உண்டாகும் விசுவாசத்தினால் உண்டாகும் அந்த நீதிக்கு என்ன பண்ணறாம், சுதந்திரவாளியாய் மாற்றப்பட்டார். ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட
அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரவாளியாய் மாறணுமா, நீங்க அப்படிப்பட்ட நல்ல சாட்சிகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, இந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்க. இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் உங்களையும் அப்படிப்பட்ட சாட்சியுள்ள பிள்ளைகளாய் அவர் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவன் பாருங்க ஆரோனை பார்த்து சொல்றாரு, என் பரிசுத்தனாகிய ஆரோன். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அந்த ஆரோனுக்கு தேவனே என்ன பண்றாருன்னா நற்சாட்சி கொடுக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராம், எல்லா இடங்களும் எப்படி இருந்திருக்காரு, பரிசுத்தம் உள்ளவராய் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் சொல்றாரு பரிசுத்தனாகிய ஆரோன் என்று. இன்றைக்கு தேவன் நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன பண்றோம், நம்ம பாவம் செய்யக்கூடியவர்களாய் இருக்கிறோம். ஆரோனை போல நம்ம எப்படி இருக்கணுமா, பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, தாவீதை பார்த்து தேவன் என்ன சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன். அப்போ இன்றைக்கு நம்மளை பார்த்து தேவன் சொல்ல முடியுமா, அவருடைய இருதயத்துக்கு நம்ம ஏற்றவர்களாய் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அவர் என்ன விதத்துல விரும்பி கொண்டிருக்கிறார், அவர் என்ன காரியங்களை விரும்புகிறாரு, அவருக்கு பிரியமா என்ன காரியங்களை செய்யணும். இப்ப தாவீது பாருங்க, ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு தவறு செய்தாருன்னு சொன்னா உடனே தேவ சமூகத்துல போயிட்டு என்ன பண்ணாரு, மன்னிப்பு கேட்டு தன்னை முழுவதுமாய் தாழ்த்தி என்ன பண்றாரு, தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து உடனே என்ன பண்றாரு, தேவனிடத்துல சரண்டர் ஆயிடுறாரு. அது மாத்திரமல்ல பாருங்க, தேவனுடைய சமூகத்துல ஒவ்வொரு காரியங்களையும் கேட்டு கேட்டு செய்வார். ஒரு யுத்தம் வரப்போகுதுன்னா, ஆண்டவரே இந்த யுத்தத்துக்கு நான் போலாமா போகக்கூடாதா, இந்த காரியத்துல நான் செய்யலாமா செய்யக்கூடாதா, ஒவ்வொரு காரியங்களையும் தாவீது என்ன பண்ணுவார்னா ஆண்டவரை முன்ன வைத்து, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அது மாத்திரமல்ல, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என்ன பண்ணுவார், என்ன நடத்துவார் என்று சொல்லி எப்பொழுதும் தன்னுடைய காரியங்களை தேவனை முன்ன வைத்து நடக்கக்கூடிய ஒரு மகனா இருந்தார். ஆகவேதான் தாவீதை குறித்து தேவன் சொல்றாரு, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆரோனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஆரோன் என்ன பண்ண, என் பரிசுத்தனாகிய ஆரோன். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொருத்தரை குறிச்சும் தேவன் என்ன பண்றாரு, ஒரு சாட்சி சொல்றாரு. இன்றைக்கு நம்மளை குறித்து கர்த்தர் சாட்சி சொல்ல முடியுமா? உங்களுடைய சாட்சி அநேகருக்கு ஒரு வழிகாட்டியாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை வேதாகமத்துல எத்தனையோ பேர் என்ன பண்றாங்க, நற்சாட்சி உள்ளவர்களாய் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு நாம கூட எப்படி இருக்கணும், நற்சாட்சி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, தானியேலை பார்த்து கர்த்தர் சொல்றார், பிரியமானவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்ல முடியுமா, என் பிரியமான மகள், பிரியமான மகன் என்று சொல்ல முடியுமா? தெய்வ பிள்ளைகளே, நம்ம வாழ்ந்தால், கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தோம் என்று சொன்னால் நற்சாட்சி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல சாட்சிகள் நமக்குள்ளாக என்ன பண்ணும், காணப்பட வேண்டும். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றார், விசுவாசத்தின் தகப்பன். இன்றைக்கு நாமெல்லாம் விசுவாசிக்கிறோம் அல்லவா? நாமெல்லாம் யாருடைய பிள்ளைகள், ஆபிரகாமுடைய பிள்ளைகள். காரணம் என்ன தெரியுமா, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். ஹல்லேலூயா. விசுவாசித்ததுனாலதான் இன்றைக்கு நாம் எல்லாம் ஆபிரகாமின் சந்ததியாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வேதாகமத்துல எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட நல்ல ஒரு சாட்சிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? என்னுடைய வாழ்க்கையில சாட்சி இல்லைன்னு சொன்னா நான் கிறிஸ்தவனா இருப்பதே வேஸ்ட். ஆகவே இந்த நாள்ல கூட ஒரு தீர்மானம் செய்து கொள்ளுங்கள், நான் வாழ்ந்தால் இயேசுவுக்காக ஒரு சாட்சியுள்ள ஒரு மகனாய் வாழுவேன், சாட்சியுள்ள ஒரு மகளாய் வாழுவேன். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட, நான் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்றைக்கு எப்படி தேமேத்ரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றலா வாழ்ந்தாரோ, அன்றைக்கு மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் வாழ்ந்தாரோ, நான் கூட அப்படி உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. ஆபேல் தேவ சமூகத்துல அவர் எப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு பலி செலுத்தக்கூடியவராய் காணப்பட்டார். நான் எப்படிப்பட்ட பலிகளை செலுத்தி கொண்டிருக்கிறேன், என் பலி எப்படி காணப்படுது, நான் பொய்யான பலியை தேவனுக்கு செலுத்தி கொண்டிருக்கிறேனா? யோசித்து பாருங்க. அன்றைக்கு நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று அவர் என்ன பண்ணார், விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு எப்படிப்பட்டாராம், சுதந்திரவாளியாய் மாற்றப்பட்டாராம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் கூட என்ன பண்ணோம், விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு எப்படி இருக்கணுமா, சுதந்திரவாளியாய் மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நற்சாட்சி பெற்ற அநேகர் இன்னும் வேதாகமத்தில் இருக்கிறாங்க, நிறைய காரியங்கள் இருக்கு. ஆகவே இன்றைக்கு கற்றுக்கொண்ட இவர்களை போல் நம் வாழ்வதற்கு முயற்சி எடுக்க பிரயாசப்படுங்கள். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். யாவரும் இணைந்து ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம்.
வேதாகமத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு முற்பிதாக்களும் ஆண்டவர் நற்சாட்சிகளாய் வாழ்ந்தது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையில ஏனோ வாழ்ந்தோம் ஏனோ செத்தோம் என்று இராதபடிக்கு நற்சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக அப்பா. நம்முடைய கிருபையுள்ள கரம் எங்களை ஒவ்வொருத்தரையும் தாங்கிக் கொள்ளட்டும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளும் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க கிருபை தாங்க. பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தும். இயேசுவின் மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.